முருகர் தேரை பார்த்துட்டு அப்படியே மாட வீதி சுற்றிட்டு வந்தாங்க. பாருங்கள், இந்த பொம்மை மிட்டாய் கையில் வாட்ச் மாதிரி கட்டுவாங்க, அந்த மிட்டாய் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப நாள் ஆகுது, இப்போ மறுபடியும் சேல்ஸ் பண்ணுறாங்க. சுவாமி எல்லா தேர்லுமே வந்து காலையிலேயே வச்சுருவாங்க. சண்டிகேஸ்வரர் தேரில் சண்டிகேஸ்வரர் இருக்கார், நீங்களுமே பார்த்து ப்ரே பண்ணிக்கோங்க. அப்புறம் இது விநாயகர் தேர், உள்ள விநாயகர் இருக்கார். இது அம்மன் தேர், அம்மனுமே பார்த்து ப்ரே பண்ணிக்கோங்க. நாங்களுமே மாட வீதி சுற்றி முடிச்சாச்சு. என்ட்ரன்ஸ் பாருங்கள் எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, இன்றைக்கி வேண்டுதல் இருக்கிறவங்க கரும்பு தொட்டில் கட்டுவாங்கன்னு, அதனால் அவங்க கூட்டம் அதிகமாக இருக்குது. கரும்புமே நிறைய சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள், இப்படி தான் கரும்பு தொட்டிலில் குழந்தைங்கள படுக்க வச்சு யானை கட்டிக்கிட்டு போவாங்க. கரும்பு சேல்ஸ் பண்ணுறவங்க கூட்டம் தான் இந்த இடத்துல அதிகமாக இருக்குது. நாங்களுமே சுவாமி மாட வீதி சுற்றிட்டு அப்படியே பாருங்கள் அகல்லாம் விற்கிறாங்க. சரி, வீட்டுக்கு போயிட்டு பூஜை பண்ணி சுவாமியை கும்பிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பெரிய தேர் பார்க்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்குமே வந்து சுவாமியை கும்பிட்டுட்டு நாங்களுமே சாப்பிட்டு முடிச்சாச்சு.